ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் ஒரே மாதிரியான இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம சேர்த்துன உப்பு நெய்யும் இந்த மாவோட நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா இலக்கமாக சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே 2லேருந்து 3 ட்ராப் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நல்ல சாஃப்டாக லேயராக வரும். இப்போ இதுக்கு ஒரு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ஊறட்டும், பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட 2 பல்லு பூண்டு, மீடியம் சைஸ் பூண்டு 2 சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 10 சோம்பு சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இதை நல்லா ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்தோம்னா இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நான் காமிச்சிருக்க மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடணும். வெங்காயம் கருகிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதமாக வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட இந்த மசாலாலாம் நல்லா கலந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. சீரகத்தூள் கண்டிப்பாக சேருங்க, நல்ல சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை பொடியை இது கூட சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கணுங்க. நல்லா சேர்த்துனதுக்கப்புறமா இது நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை பவுடரும் இந்த வெங்காயமும் நல்லா அப்படியே கலந்து வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயமும் அந்த பொட்டுக்கடலை பொடியும் நல்லா கலந்து வந்துருச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுறலாங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து லைட்டாக கலந்து விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலை பவுடர் நல்லா வறுப்பட்ட மனம் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு இது கூட நல்லா க்ளீன் பண்ண ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, நல்லா கொத்தமல்லி இலை தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா ஊறி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தோம்னாவே சப்பாத்தி லேயராக அவ்வளோ சாஃப்டாக வரும். நல்ல உருண்டையாக பெரிய உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. உருண்டை பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி கல்லில் நல்லா வரமாக வச்சுட்டு இந்த உருண்டையும் வச்சு பூரிக்கு தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் தடுமனாக தேய்ச்சி எடுத்துக்கணும். ஆரம்பத்தில் ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது. பூரிக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் தடுமனாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் பொட்டுக்கடலை பொடி சேர்த்துட்டு அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எல்லா சைட்லேயும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டஃப்டு பராத்தாக்கு எப்படி பண்ணுவோமோ அதே ப்ராசஸில் இதையும் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சிருக்கிற மாவையும் அப்படியே மேலே அழுத்தி வச்சிடலாங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே வரமாவு தூவி விட்டுட்டு நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் ஸ்கொயராகவோ இல்லை சர்க்கிளாகவோ எந்த ஷேப்பில் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்திடக்கூடாதுங்க. மேலே அப்படி தேய்ச்சி எடுக்கணும். ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு மேலே அப்படி தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு நமக்கு டோஸ்ட் பண்ணும்போதும் வெளியே வராது. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா நம்ம தேய்க்கும் போதே ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ மேலாப்படி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் 2லேருந்து 3 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே திரட்டி வச்சுருந்த சப்பாத்தி அதில் சேர்த்துட்டு மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம். அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம். 2லேருந்து 3 ட்ராப் அளவுக்கு சேர்த்தோம்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இப்படி 2 சைட்லையும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான நமக்கு சுவையான ஸ்டஃப்டு பராத்தா ரெடி ஆகிடும். நம்ம நார்மலாக எப்பயும் செய்கிற ஸ்டஃப்டு பராத்தாலேருந்து இந்த ஆனியன் உள்ள ஸ்டஃப் பண்ணி அந்த பொட்டுக்கடலை மாவோடு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிட்லாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக அப்படி லேயராக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான ஸ்டஃப்டு பராத்தா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.